Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேக் பண்ண ப்ரௌனியோட ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே சாக்லேட் தான். ஸோ அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி கெட்டல்லே மெல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கெட்டலில் வாட்டரை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு ஒரு பவுலில் 200 grams ஆஃப் சாக்லேட் எடுத்துக்கிறேன். அண்ட் கெட்டில் வந்து நல்லா மேக்ஸிமம் வரைக்கும் ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் வெக்கேஷன் போனப்போ 2 கைண்ட் ஆஃப் டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து கம்ப்ளீட் டார்க் சாக்லேட், இன்னொன்று வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு சாக்லேட் மாதிரி. ஸோ வந்து அதுலேருந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 200 grams வர்ற மாதிரி. இதுதான் வந்து நான் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. கம்ப்ளீட்டாக நான் வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணல. கொஞ்சம் வந்து நார்மல் ஒரு 70 to 80% சாக்லேட் இருக்கிற கண்டென்ட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். அது கூடவே வந்து பட்டரும் எடுத்துக்கிறேன். பட்டர் வந்து ஒரு 100 grams அந்த மாதிரி எடுத்திருந்தேன். ப்ராப்பராக எல்லா இன்க்ரீடியண்ட்டோட வெயிட் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 200 grams ஆஃப் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 grams. இதையுமே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா வந்து அதை சாப் பண்ணியும் போட்டுக்கலாம். பட் எனக்கு நல்லாவே ஹீட் ஆனனால அது இதுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நான் போட்டு மெல்ட் பண்ணிட்டேன். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா மெல்ட் ஆகிருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 minutes போல் ஆச்சு நல்லா விஸ்க் வச்சு இது பண்ணி அதை மெல்ட் பண்ணுறதுக்கு. டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணுன்றதுனால நான் கெட்டலே ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து சுகருக்கு பதிலாக ஜாக்ரி எடுத்துக்கிறேன், ஒரு 200 grams. ஸோ வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணி ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது தான் அந்த டெக்ஸ்சரோ அதை நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது நல்ல அந்த ரெசிபி வர்றதுன்றத நான் பல வாட்டி தப்பு பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வருதுன்னா இதுக்கு முன்னாடி பல வாட்டி தப்பாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஜாகரியும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விஸ்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் மீதி இருக்கிறது போடுறேன். எந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். இப்போது மைக்ரோவேவை வந்து ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ள நான் சைட் பை சைட் என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்படும். ஸோ அதையும் இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியண்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குறக்குறன்னு தான் இருக்கும். இதுவே ஒயிட் சுகரை பவுடர் பண்ணி போட்டால் அது பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து ஜாக்ரி அப்படின்றனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அகெயின் ஒரு 3 முட்டை தேவை. இந்த முட்டையை வந்து நீங்கள் தனியாகவும் பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சம்டைம்ஸ் வந்து இதுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னா ஒயிட்டை வந்து தனியாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோவையும் பீட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாக இதுலேயே ஒரு எக்காக போட்டு ஆட் பண்ணி மூணு எக்கையும் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 120 grams மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவுமே வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணி போட்டக்கூடாது. அது ஒரு வாட்டி வந்து அந்த ஜலிக்கிறதுல போட்டு ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கட்டியாக எதுவுமே இருக்காது. மைதாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் நல்லா கட்டியே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நட்ஸும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிற பேனை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து அப்படி இல்லைனா கீ ஏதாவது ஒன்று ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் அப்படி உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஈவன் உங்ககிட்ட ஒரு A4 ஷீட் இருக்குன்னா கூட அதை நீங்கள் ஃபுல்லாக கீ இல்லை பட்டர் போட்டு நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டா அது வந்து பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேக் பண்ண போற ட்ரேல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது ஒரு சில ரெசிபீஸ்லாம் என்னடா வர மாட்டேன்தே இருக்கும், அது வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரெசிபியில் எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பேட்டரை வந்து நல்லா போர் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி வந்து தட்டி தட்டி விடணும். அப்போ தான் வந்து ஏர்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து சரியாயிடும். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம இதை அவனில் வைக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 16 மினிட்ஸ்க்கு மைக்ரோவேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 மினிட்ஸ் பண்ண அடிஷ்னலாக. சம்டைம்ஸ் வந்து பர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து சேஃப் ஜோன். உங்களுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் வேணால் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அந்த 5 மினிட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி கத்தியை உள்ளே குத்தி பார்க்கும்போது கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் வர்றதில்ல, அதுதான் வந்து பேக் ஆகியிருக்குன்ற பதம். அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தலை குப்புற போட்டு 2 தட்டு தட்டுனா அழகாக வந்துடும். நல்லா ஆறிடுச்சுன்னா எடுக்கவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் அந்த ஷீட்டை எப்போவுமே ரிமூவ் பண்ணுவேன். அவ்வளோதான், ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நமக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக ஷேப் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். அண்ட் சில பேருக்கு வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் கூட பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே இந்த மாதிரி ப்ரௌனி பண்ணிவிட்டு மேலே ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.